everyone, வணக்கம் and welcome back to my channel. எல்லாருமே சூப்பரா ஹெல்தியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கோம். எதுக்கு இந்த காஸ்டியூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து ட்ரெக்கிங்க. ஸோ அப்படி கேரக்டராகவே மாறியாச்சு. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ட்ரெக்கிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. எங்கே ஸ்டே பண்ணுறது, எங்கெல்லாம் ட்ரெக்கிங்ஸ் இருக்கும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கிளப் பண்ணி ஒரு Q&A செஷன் மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Let's go into this video. ட்ரெக்கிங் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரோட் மூலியமாவோ வெஹிக்கல் மூலியமாவோ போக முடியாத நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் வந்து நம்ம பை வாக் போய் நம்ம பார்க்கறதா மோஸ்டா ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்கிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சீ லெவல்ல இருந்து 8000 ஃபீட்டுக்கு மேல போயிருச்சு அப்படின்னாவே அது வந்து ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 12,000ல இருந்து 24,000 அந்த மாதிரி அளவுக்கு ஃபீட் வரைக்கும் வந்து ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்கிங்ஸ் நிறையாவே இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து இந்த ட்ரெக்கிங் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்கிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆனது மணாலி அண்ட் நெக்ஸ்ட் வந்து உத்தராகண்ட். ஸோ மணாலியில் ட்ரெக்கிங் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். உத்தராகண்டுக்கு நான் இன்னும் போனதில்லை, பட் ஒரு பிளான் இருக்கு. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். பினிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இவரே பெரிய யூடியூபர் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ்க்கோ உத்தரகாண்டோ போறப்போ வந்துட்டு நமக்கு ஈஸியாக டெல்லி ஃபிளைட்ஸ் கிடைச்சிரும். ஸோ டெல்லி ஃபிளைட்ஸ் டு அண்ட் ஃப்ரோ வந்து 6,000 அந்த மாதிரி வரும். ஆர் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறதுனாலும் போய்க்கலாம், பட் மோரோர்ல சேம் ப்ரைஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதில் போய்க்கலாம். அங்கே போயிட்டு மணாலிக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஓவர் நைட் பஸ்ஸஸ் இருக்கும் நிறையா. ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை உத்தரகாண்ட் அப்படின்னா டெஹ்ராடூன் போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கும், நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஹை ஆல்டிடியூட் ட்ரெக்கிங்ஸ் எல்லாம் வந்துட்டு மணாலி அண்ட் உத்தரகாண்ட் ரெண்டு பிளேஸில் தான் இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுட்டு அண்ட் டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான், இதுதான் மோஸ்ட் ஆஸ்ட் கொஸ்டின்னு சொல்லலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க எங்கேயுமே. மோஸ்ட்டாக நீங்கள் போகிற அந்த ட்ரெக்கிங் கம்பெனிலேயே வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உள்ள வந்து ஊர்லாம் எதுவும் இருக்காது, மக்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கங்கே சின்ன கடை இருக்கும், மேபி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஏதாவது மேகி அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் தவிர அதுக்கப்புறம் இருக்காது எங்கேயுமே. ஸோ உங்களோட ட்ரெக்கிங் கம்பெனிலே உங்களுக்கு ஃபுட்டு தருவாங்க. அண்ட் நீங்கள் லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. நான்வெஜ் இருக்காது, ஆல்கோஹால்ஸ் இருக்காது கண்டிப்பாக. ஸோ வெஜ் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஆல்டிடியூடுக்கு வந்துட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம்னா வந்துட்டு நமக்கு டைஜஸ்டிவ் ஆகாது அண்ட் இட் இஸ் நாட் ப்ரிஃபரபிள் அட் ஆல். ஸோ வந்து கண்டிப்பாக இருந்தாலும் புரட்டாசி மாதம் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கண்டிப்பாக தருவாங்க. நெக்ஸ்ட் டாய்லெட்ஸ் எங்கே இருக்கும் அண்ட் ஸ்டே பண்ணுற ஏரியாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாய்லெட்ஸ் வந்து டென்ட் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு பாய்ஸுக்கு தனியாக இருக்கும், கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் வந்து மோஸ்ட்டாக நம்ம பக்கத்தில் நம்ம டென்ட் இருக்குது, நம்மளோட பேஸ் கேம்பில் நம்ம எங்கே தங்க போகிறோமோ அது பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ரிவர் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு குக்கிங்க்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருந்தால் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். காலையெல்லாம் கொஞ்சம் கியூ கட்டிடும், பட் அது டிஃபென்ஸ். ஸோ கண்டிப்பாக ரெண்டு செப்பரேட் இது இருக்கும். டென்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் டாய்லெட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்திங் அண்ட் ப்ரஷிங் 5 நாளோ 6 நாளோ கண்டிப்பாக நீங்கள் குளிக்க போகிறது கிடையாது, ப்ரஷ்ஷும் பண்ண போகிறது கிடையாது. இங்கிருந்து கேட்குறதுக்கு மேபி வியர்டாக இருக்கலாம், பட் த ரீசன் இஸ் நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே எந்த பாக்டீரியாவுமே சர்வை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்க டைமில் த ரீசன் வி பாத் ஸ்மெல் வரும் அண்ட் நம்மளோட பாடியிலேருந்து ஸ்மெல் வரும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து எந்த பாக்டீரியாமே இருக்காது, நேச்சுரலாக உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே வராது. ஸோ அதனால அங்கெல்லாம் பண்ண முடியாது. தண்ணி வந்து அப்படியே சில்லுன்னு இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த கேம்பில் போயிட்டு ப்ரஷ்லாம் பண்ணேன். ஏதாவது ப்ரஷ் பண்ணோம், ஏன்னா காகிலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு சில்னஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு முடியாது, பல்லு வலிக்க முடியாது, யோசிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். கண்டிப்பாக ஹிந்தி தான் பேசுவாங்க, அதில் மாற்றமே இல்லை. அண்ட் சில பேர் வந்து அங்கே மணாலி லோக்கல் லாங்குவேஜ் பேசுவாங்க, இங்கேயே ஹிந்தி பேசுகிறாங்க. நீ அங்கே போய் போட்டா எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் ஹிந்தியில் தான் பேசுவான். ஸோ சில பேருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். நீங்கள் ஏதாவது சிக்னல்லாம் காமிச்சு அப்படியே வேணுங்கிறத வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாலாம் இருக்காது அந்த இடத்துல பிரச்சனை. ஸோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிற அளவு தான் இருக்கும். ஐ திங்க் ஐ கவர்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் கொஷின்ஸ். அண்ட் ஃபுட்டு வந்து நீங்கள் வந்துட்டு அவங்க குக் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் பேஸ் கேம்ப்ல போய் தங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 டே ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி போவீங்க. நடுவில் தான் நீங்கள் லஞ்சுக்கு நிறுத்துவீங்க. அந்த பேஸ் கேம்ப்ல போய் லஞ்ச் சாப்பிட மாட்டீங்க, நைட்டு தூங்குற
தூங்குறதுக்கு மட்டும் தான் போவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இதில் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இது வந்து கம்பெனி டிஃபர்ஸ். ஸோ நீங்கள் போகிற ட்ரெக்கிங் கம்பெனி கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து ரொம்ப இன்னும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வசந்த் ப்ரோ கேட்டிருந்தாரு. எனக்குன்னா என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் சும்மா இங்கே போகிற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டுலாம் போக முடியாது. ஏன்னா ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும், மைனஸில் வந்துடும். ஸோ என்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்மல் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்மல் வேர் இது ஈஸியாக வந்துட்டு ஜாக்கி அந்த இதில் கிடைக்கும். ஸோ டாப்பும் இருக்கும், வந்துட்டு பேண்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது ரொம்பவே மஸ்ட்டு. ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அந்த பனியிலேருந்து அந்த குளிர்லேருந்து உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம போடுவோம், இன்னர்ஸாக நம்ம இதுதான் போடுவோம். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இது நம்ம பாடியோட ஒட்டி இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து நமக்கு குளிர் தாங்காது. ஸோ இது வந்து மஸ்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்ஸ் ஒரு 3-4 டிஷர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ குளிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டிஷர்ட்ஸ் வேணுமோ ஒரு 5 மேக்ஸிமம் டிஷர்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ 5 டிஷர்ட் எடுத்துக்கோங்க போதும். அண்ட் ஒரு ஸ்வெட்டர் ஆர் ஒரு ஜாக்கெட், ஒரு ஃப்ளீஸ் ஜாக்கெட், அது என்னது நம்ம ஹூடி போடுவோம் இல்லையா, அந்த ஜாக்கெட் எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் எடுத்துட்டு போகாமல் போயிட்டேன், ஒரு ஃப்ரெண்டு திருடிட்டேன். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெக்கிங் பேண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் பேண்ட்ஸ் நம்ம டெக்கத்லான்ல நிறைய கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் அண்ட் சீப்பாக கிடைக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ட்ரெக்கிங்னு சொல்லி அந்த செக்ஷன் போனீங்கன்னாவே அதே நிறைய இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும், அவங்களும் கைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் பேண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். நடுவில் கண்டிப்பாக மழை வரும், கண்டிப்பாக வந்து அப்படியே ஸ்னோ ஸ்டார்ம்லாம் வரும். ஸோ அதை வந்து தாங்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் இந்த ட்ரெக்கிங் பேண்ட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாக்கெட். ஓகேங்களா, இந்த ஜாக்கெட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நைட்லாம் இது இல்லைன்னா வந்து செத்துருவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டேலாம் வந்து எல்லா ட்ரெக்குமே நினைக்கிறேன், எல்லா ட்ரெக்குமே மோஸ்ட் அதை போட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெயில் அடிக்கும், நல்லா வெயில் அடிக்கும். நைட் என்னதான் டெம்பரேச்சர் ட்ராப் ஆனாலும் வெயில் அடிக்கும். ஸோ மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணுவோம். நைட் டைம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் டே டைமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த கூடி போட்டோம்னாவே நமக்கு வந்து மோர் தென் சஃபிஷியண்டாக இருக்கும். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கண்டிப்பாக வேணும். அண்ட் கேப், கண்டிப்பா வந்து கேப் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அங்க வந்து என்னதான் சில்னஸ் இருந்தாலும் வெயில் வந்து அப்படியே மண்டையை பொழக்கும். அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்னோ இருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து கேப் இம்பார்ட்டன்ட். ஒன்று இந்த மாதிரி கேப், இல்லைன்னா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம நெக் வந்து அந்த சன்பார்ன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி சில கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் நீங்க வாங்கிக்கலாம். ஏதோ ஒன்று நீங்க அந்த மாதிரி இருக்க ஒரு கேப் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு கைக்கு போடுற கிளவுஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா சும்மாலாம் இருக்காது. நீங்கள் சும்மா நம்ம ஏதாவது உல்லன் சாக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்பவே ஃப்ரீசிங்காக இருக்கும். நீங்கள் இது போட்டிங்கன்னா மட்டும்தான், ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகுறது உங்களோட கை மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விரைச்சிடும் கையாக, அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். அண்ட் ஸ்டிக்கர். ஸோ இந்த ஸ்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியில எல்லாம் வந்துட்டு நீங்கள் சும்மா உட்காந்து ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது எங்கேயுமே. ஏன்னா அங்கே சாஞ்சு உட்கார்றது எதுவும் இருக்கவும் செய்யாது. நீங்கள் போகிற அந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க, நிறைய பேர் தெரியும் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களே வந்து வார்ம் அப் பண்ணுற மாதிரி நடந்துகிட்டே தான் இருப்பாங்க, அதனால உட்காரவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய வெயிட் தூக்கிட்டு போவீங்க. அப்போ வந்து கண்டிப்பாக உங்களை உட்கார அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டிக்கு அவங்களே நிறைய இடத்துல ரெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. ஆர் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஸ்டிக் அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சு தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி அந்த பேக்கை வச்சு நிற்பீங்க. இந்த ஒரு ஹைபர்னேஷன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த இப்படி நீங்கள் சாஞ்ச அந்த வெயிட்டோடு நிற்கிறப்ப நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும் இங்கே ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து சாஞ்சு உட்கார்றதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறது ரொம்பவே மஸ்ட். ஏன்னா நல்லா இப்படி நிற்கிறப்ப வந்து ஒரு பிளட் ஃப்ளோ நல்லா நமக்கு வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோடவே பெருசாக இருக்குது இந்த பேக், ட்ரெக்கிங் பேக். ஸோ ஒன்ஸ் அகெயின் ட்ரெக்கிங் பேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நினச்சி பாருங்க, நீங்கள் சும்மா அப்படியெல்லாம் நடந்து போயிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு 5 நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் இந்த பேக்கில் தான் வச்சுருப்பீங்க. இந்த பேக்கையும் நீங்கள் தான் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ரெண்ட் பண்ணுறாங்க இந்த பேக்ஸ். நீங்கள் ட்ரெக்கிங் கம்பெனிலே, நீங்கள் போகிற ட்ரெக்கிங் கம்பெனிலே கேட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டெக்கத்லான்ல வாங்கிக்கலாம், இல்லை செகண்ட் ஹேண்ட் யார்ட்டையாவது ரெண்ட் மாதிரி கூட வாங்கிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் எதுக்கு போல
ட்ரெக்கிங் பேக்கு. பட் அவங்களோட ட்ரெக்கிங் பேக் வாங்கினேன் அண்ட் அது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஐ திங்க் அது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க என்னோட ட்ரெக்கிங் கம்பெனியில். ஸோ நீங்கள் போகிற ட்ரெக்கிங் கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அது ஷூ துவைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷூ மஸ்ட் 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 மஸ்ட். கண்டிப்பாக இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூவாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஏன்னா நீங்கள் வந்து போகிற இடத்துல ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஷூ ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வந்து நல்லா முழங்கால் அளவுக்கு இருக்கிற தண்ணி இருக்கிறதெல்லாம் இதை போட்டுட்டு போக முடியாது, அவங்களே கரெக்டாக சொல்லிடுவாங்க. சும்மா தண்ணினா நீங்கள் அப்படியே சும்மா வந்து நம்ம ஊரில் வர தண்ணி மாதிரி இருக்காது. காலை வச்சா 5 நிமிஷத்துக்கு தெளிவும் 5 நிமிஷத்துக்கு சென்ஸே இருக்காது. அப்படியே நல்லா ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சும்மா நம்ம இங்கே போட்டு போகிற மாதிரி ரன்னிங் ஷூஸ்லாம் போட்டு போகலான்னு நினைக்காதீங்க. போயிட்டு வந்துடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் யாருக்கையாவது இந்த ஆட்டை போட்டால் இந்த ஷூ எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. துவைக்கவே இல்லை வந்துட்டு. ஐ திங்க் ஐ கவர்ட் தி மோஸ்ட் ஆஃப் இட். ஸ்வெட்டர், ஓகே, ஜாக்கெட்டு, ஸ்வெட்டரு, கேப்பு அண்ட் மோஸ்ட் சன்ஸ்கிரீன். ரொம்ப ரொம்ப சன்ஸ்கிரீன் ஆட்ல வர மாதிரி தான். மழை பெஞ்சாலும் சன்ஸ்கிரீன் போடணும், வெயில் அடிச்சாலும் சன்ஸ்கிரீன் போடணும், வெயில் அடிக்கலனாலும் சன்ஸ்கிரீன் போடணும். சன்ஸ்கிரீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நல்ல கருத்த குட்டி மாதிரி தான் வருவீங்க. எங்கள் வீட்டில் என்னை பிடிச்சி கலாய்ச்சி விட்டாங்க. ஏன்னா பயங்கர சன் எக்ஸ்போஷர் நமக்கு இருக்கும். அந்த ஸ்னோவில் இருக்கிறப்ப இன்னுமே பயங்கர சன் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸ்கின்லாம் நீங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே பீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சன்ஸ்கிரீன் மஸ்ட்டு. வாட்டர் பாட்டில், நம்ம வாட்டர் பாட்டில் வந்து அவங்க சுடுதண்ணி கொடுப்பாங்க நம்ம பேஸ் கேம்ப்லேருந்து கிளம்புறப்போ. பட் கண்டிப்பாக அது வந்து ஒரு 2 hours காலி ஆயிரும். பட் போகிற வழியில எல்லாம் ஏதாவது ஓட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தண்ணி குடிச்சு அங்கேயே குடிச்சிக்கலாம். ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப ரொம்பவே மஸ்ட்டு. ஐ திங்க் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து எஸ். ஸோ டயட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயட்லாம் நானும் வந்து ஃபாலோ பண்ணல. பட் அதுக்கான இதை வந்து நான் அனுபவிச்சாங்க போயிட்டு. ஸோ நீங்கள் போகிற ட்ரெக்கிங் கம்பெனியில் அவங்க உங்களுக்கு ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க. என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டாமினா அண்ட் உங்களோட மென்டல் ஹெல்த்னா வந்து நீங்கள் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரணும். அங்கே நீங்கள் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் போயிடுச்சுனாலும் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யூ ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட் அண்ட் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். பயமுடுத்துற மாதிரி நினைக்காதீங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த டயட் பிளான் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அவங்க ஒரு 3 வீக் 4 வீக் பிளான் தருவாங்க. அதை மட்டும் சீரியஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதும். அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிட் இருக்கு. முன்னாடி கோவிட் டைம் இல்லாதப்பையும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ்மா அந்த மாதிரி ஏதாவது லோ சுகர் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் மோஸ்ட்டாக ஆஸ்மா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம். ஏன்னா அங்கே போகிறப்ப வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள்ஸ் வரும். ஏன்னா வந்து டெம்பரேச்சர் அதிகமாக ஆக ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பைக்கர்ஸ் இருப்பீங்க. ஸோ ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே காமனாக வர்றது தான். ஸோ அந்த ஹைட் போகிறப்ப நமக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும். நீங்கள் நிறைய வெயிட் கேரி பண்ணிட்டு போவீங்க. ஸோ உங்களால் முடியாமல் போகலாம். ஸோ யூ ஆர் ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளோட லோக்கல் டாக்டர்கிட்ட யார்ட்டையாவது ஒருத்தர் அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி அங்கே இருக்கிற லோக்கல் டாக்டர்கிட்ட மேபி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் ப்ரூஃப், அங்கே என்ன நடந்தாலும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸை அட்லீஸ்ட் அந்த ட்ரெக்கிங் பர்சனோட கான்டாக்ட் நம்பர், அந்த ஆர்கனைசேஷனோட கான்டாக்ட் நம்பரை உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பரை அவங்களோட ஃபேமிலியோட கான்டாக்ட் நம்பரையும் அந்த ட்ரெக்கிங் ஆர்கனைசேஷன் கொடுங்க. ஏன்னா 5 நாள் 6 நாள் ஃபோன் இருக்காது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்டாக்ட் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் எந்த இன்ஃபர்மேஷன்னாலுமே வந்து ஷேர் பண்ண முடியும். அவங்களாம் ஈஸியாக வந்துடுவாங்க. 5 நாள் ட்ரெக்கிங் அவங்க 1 நாளில் கூட வந்துடுவாங்க. எந்த இன்ஃபர்மேஷனு ரொம்ப சீரியஸ்னால் அவங்க வந்து ட்ராவல் பண்ணி கூட வந்து சொல்லிடுவாங்க. அவங்க நடந்தே வந்து சொல்லிடுவாங்க உங்ககிட்ட. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, கேர்ள்ஸ்லாம் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் அசால்ட்டு பண்ணிலாம் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். குட்டீஸ்க்குலாம் ட்ரெக்கிங் இருக்குங்க. ஃபேமிலியோட நிறைய ட்ரெக்கிங்ஸ்லாம் இருக்குது குட்டீஸுக்குலாம். ஸோ கண்டிப்பாக ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணலாம். நிறைய பேர் ஒரு 45 ஏஜ் 50 ஏஜ் இருக்க அங்கிள்லாம் வந்திருக்காங்க நிறைய ட்ரெக்கிங்ஸ்க்கு. ஸோ அவங்களாம் வந்து இயர்லி ட்ரெக்கிங்ஸ் போடுவாங்க. ஆப்வியஸ்லி அவங்க நார்த்தில் இருக்காங்க. ஸோ அசால்ட் பண்ணிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கேர்ள்ஸ்லாம் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் யூ கேன் டூ
it even when you have your menstrual cycle. I did it. என்னோட பேட்ச்ல வந்த கேர்ள்ஸ் எல்லாருமே we had it and we did it. So அசால்ட் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ எஸ் to this question. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதுனா சோலோவாக போகலாமா? கண்டிப்பாக போகலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் சோலோவாக தான் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம கோவா பிளான் மாதிரி தான், அப்படியே பிளான் பண்ணுறப்ப எல்லாம் பிளான் பண்ணி அப்புறம் அப்படியே சொதப்பிடுறது. ஸோ நிறைய பேர் வந்து சோலோ ட்ராவல் வந்திருந்தாங்க. அண்ட் அங்கே போய்ட்டு ஒரு 30 பேர் தான், 30 பேரோட நீங்கள் கண்டிப்பாக மிங்கிள் ஆகிக்கலாம். நீங்கள் என்னதான் என்ன மாதிரி சோஷியலாக ஆக்வர்ட் பர்சனாக இருந்தாலுமே நீங்கள் மிங்கிள் ஆகிருவீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 6 டேஸ்க்கு நீங்கள் 30 பேருமே எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஷேர் யுவர் ஸ்டோரி, நீங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு ஈஸியாக மிங்கிள் ஆகிக்கலாம். சோலோவாக வரவங்களுக்கு இன்னுமே ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். யூ வில் கெட் டு மீட் அவ்வளோ டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தா இன்னுமே பெஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியல தமிழ் பீப்புள் வந்திருந்தது, பட் அங்கே ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. வி ஹேட் ஸோ மச் ஃபன். என்னன்னா மற்ற லாங்குவேஜ் இருந்தாலும் அந்த ஒரு கனெக்ஷன் நம்மளோட பசங்களோட தானே வரும். ஸோ 5 பேர் வந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரெக்கிங் இருக்கிறப்ப பாதிலே விட்டு போயிடுவாங்க. நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், பட் கடைசியில் தான் வந்து நான் முடிப்பேன். பட் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து யூ கான்ட் ஆஸ்க் தெம் டு வெயிட். அது வந்து அங்கே இருக்கிற வெதரில் வந்து யூ கான்ட் ஆஸ்க் எனிபடி டு வெயிட் ஃபார் யூ. பட் திஸ் கைஸ் வெயிட்டட் ஃபார் மீ. இன்ஃபேக்ட் நாங்கள் அப்படியே கடைசியில் பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு இருப்போம். ஸோ இட் இஸ் அப்சல்யூட் ஃபன். நீங்கள் சோலோவாகவும் போகலாம், குரூப்பாகவும் போகலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை இந்த மாதிரி பிளேசஸ்க்கு. we have come to the end of this video. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கம்மி, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்களே கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள். ட்ரெக்கிங் பிளான் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் நான் இந்த மாதிரி வந்து யாருமே இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ரீரெக்கார்டிங்லாம் போட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற ட்ரெக்கர்ஸ்க்கு இந்த வீடியோ வில் பி சூப்பர் யூஸ்ஃபுல். அண்ட் இந்த கோவிட்க்கு அப்புறமும் ட்ரிப் போட்டால் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். see you in the next video. இன்னும் 5 வீடியோ 6 வீடியோக்கு ஃபுல்லாக நம்ம மணாலி இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நான் கேரளாவுக்கு ட்ரெக்கிங் போனேன். கேரளா வந்து ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு சிவனோட ஒரு ஸ்தலத்துக்கு போனேன். ஸோ அது வந்து அதுக்கெல்லாம் இவ்வளோலாம் தேவையில்லை. பட் தென் அகெயின் இது தேவைப்பட்டுச்சு, பேக் தேவைப்பட்டுச்சு, ஷூ தேவைப்பட்டுச்சு, ஸ்டிக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து வர வீடியோலாம் நான் சொல்கிறேன். இன்னும் 5 நாளைக்கு நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு மணாலி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இருங்க இன்னும் வீடியோ முடியல. ஓகே, ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன். பாதி ட்ரெக்கில் இருக்கப்போ எதுக்குடா வந்தோன்னு ஃபீல் பண்ணிக்கியா? எஸ் அழுதுருக்கேன். ஐயோ காசை கொடுத்து இந்த இடத்துக்கு வந்து இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே. நாங்கள் 3 பேர் தான் பிளான் பண்ணோம். சொன்னாங்க 3 பேர் மாற்றி திட்டிக்கிட்டோம். அந்த 5 பேர் அந்த தமிழ்காரங்கள என்னன்னே சொல்லாம வேறு கூட்டிட்டு வந்தார் அவரு. ஸோ எல்லாம் மாற்றி திட்டிட்டோம். பட் என்னதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்போ பார்க்குற சுகம் இருக்கு. ஐயோ, எல்லா வெக்கேஷனுமே அப்படி தானே. அதுக்கு தானே இந்த இவ்வளோ ட்ரெக்கிங்லாம். ஸோ எஸ் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம்னால. பட் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் கண்டிப்பாக எல்லா ட்ரிப்புமே நம்ம போகிற ட்ரிப் எல்லாமே வந்து வர்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே சுச்சுவேஷன்லாம் சரியாகி நம்ம எல்லாருமே நிறைய ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you in the next video. நிஜமாவே முடிவு பண்ணுறோம். பை.